Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. நீங்கள் இன்னும் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தாங்க. நான் வந்துட்டு கையில் என்ன வச்சுருக்கேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்ருப்பீங்க. ஆமாங்க, ஐஃபோன் 11 தான். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐஃபோன் 11 வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வைப்ரண்ட்டான ரெட் கலருங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஃபோனு. இந்த ஐஃபோனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரெட்டுன்னு சொல்லிட்டு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்கங்க. இந்த 11ல் வந்துட்டு இந்த ரெட்டுக்கு மட்டும்தான் ப்ராடக்ட் ரெட்டுன்னு சொல்லிட்டு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. மற்ற கலர்ஸில் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணல. என் ஹஸ்பண்டோட ஃபோன் கலர் பார்த்திங்கன்னா ஒயிட், இது வந்துட்டு ரெட்டு இப்போ வாங்கியிருக்க ஃபோனு. இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்குது. ஒயிட், பிளாக், க்ரீன், எல்லோ அண்ட் பர்பிள், அதுக்கப்புறமா ப்ராடக்ட் ரெட். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 128 GB ஃபோனுங்க. இதில் வந்துட்டு 12 மெகா பிக்சல் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஃப்ரண்ட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்துட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப வைப்ரண்ட்டான கலர், ரொம்ப நல்லா இருக்குது. 128 GB வேறு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 73,600 rupees. இந்த 11ல் பார்த்தீங்கன்னா 64 GB, அதுக்கப்புறம் 128 GB, அதுக்கப்புறம் 256 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இஷ்டம் தான், எந்த ஃபோன் வேணுமோ வாங்கிக்கலாம். இது வந்துட்டு 128 GB. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஆரோ மார்க் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம அதை அப்படியே வந்துட்டு பிரித்து எடுக்க வேண்டியதான். பழைய ஐஃபோன்லலாம் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிக் ஷீட்டால். நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ஆரோ கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி. டடா, சூப்பராக நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதோட கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இதிலே வந்துட்டு எல்லோ கூட ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு தடவை ஷோரூமில் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பர்பிள் வந்து நல்லாயிருக்கும். க்ரீனை விட பர்பிள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரெட்டு வந்து ரொம்பவே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாக்ஸ்லேருந்து. இது மாதிரி சைடில் வந்துட்டு பிளாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனு. நான் இன்னும் வந்துட்டு ஃபோனை வந்து உங்கள் முன்னாடி தான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அது இன்னும் சார்ஜெலாம் எதுவுமே பண்ணல. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த ஐஃபோன் 11ல் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலண்ட் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, லோ பண்ணுறதுலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஃபோன் 11ல் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க பேக் சைடில் 12 மெகா பிக்சலில். இது வந்துட்டு ஐஃபோன் 11ல் தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேமரா தான் வரும் பேக் சைடில். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆல்ரெடி வந்து 6S மாடல்லாம் வந்துட்டு ப்ளஸ் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் மாதிரி இருக்குது இந்த ஃபோனு. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். வாங்க பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் அதோட கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அது கொடுத்துருந்தாங்க. எப்போவும் வந்துட்டு ஐஃபோன் பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்கும். இது கூடவே வந்துட்டு சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுற பின்னும் கொடுத்துருப்பாங்க. அது நான் வந்து உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சார்ஜர் பார்த்துடலாம். சார்ஜர் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க. வழக்கம் போல் எப்போவும் கொடுக்குற அதே சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் சார்ஜர் தான். பழைய மாடல் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் எல்லா ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 11ல் வந்துட்டு உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு லைட்னிங் சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜர் கேபிள் மாதிரியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வேறு எந்த இயர்ஃபோன்ஸும் நீங்கள் இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க இயர்ஃபோன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த இயர்ஃபோன் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபோனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க பாக்ஸில் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே.
நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுற பின்னுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ஐஃபோனில் சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ண முடியும், எடுக்க முடியும். இது வந்து எல்லா ஐஃபோன் பாக்ஸ்லேயுமே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. எப்படி சார்ஜர், ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்களோ அது மாதிரி. இது இல்லாமல் நம்ம வந்துட்டு சிம் கார்டு இன்சர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் இந்த குர்த்தா வந்து ஏகேஎஸ் பிராண்ட் குர்த்தா. இது மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். இது வந்துட்டு 90% காட்டன் தான். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குர்த்தா. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். மிந்த்ராவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி சேல் போயிட்டுருக்கு. நவம்பர் 4th வரைக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா 599 கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐஃபோன் 11 அன்பாக்சிங் வீடியோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காத்துட்டே இருக்குது. அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஐஃபோன் 11 பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு பெரிய வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.